வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோ சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிட்டி நம்ம ஆல்ரெடி 2024க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாதியோடு நிப்பாட்டியிருந்தோம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பாதி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ 2024, 23, 22, 21. ஸோ இந்த மாதிரி பேக்வர்ட் கிளாஸில் போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் சொல்லி முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் பிடிஎஃப் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும், சரியாக புதன்கிழமை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் ஆகிடும். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, என்ன பண்ணுங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ அந்த கிளாஸை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் ஆகிடும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிடிஎஃப் வந்து கொட்டி கிடக்குதுங்க. நம்ம சேனலும் கிடையாது, நீங்கள் ஆன்லைன் பக்கெட்டு வந்தாலும் சரி, டெலிகிராம் பக்கெட்டு போனாலும் சரி, முதல்ல தான் சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ சோர்ஸ் அதிகமாக கொட்டி கிடக்குது, படிக்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது, ஓகேங்களா. உங்கள்கிட்ட பிடிஎஃப் எவ்வளோ வேணால் கையில் வரலாம், ஓகேங்களா. அது முக்கியமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கம்மியாக படித்தாலும், ஓகேங்களா, நீங்கள் கையில் இருக்கிறத வச்சு படிக்க முதல்ல, ஓகேங்களா. நீங்கள் பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் கையில் வந்து பிரிண்ட் எடுத்து வைக்கிறதுனால மட்டுமே என்ன பண்ண முடியாது, நம்ம பாஸ் ஆகிட முடியாது. அந்த கண்டென்ட்டை நம்ம என்னைக்கு உட்காந்து தெளிவாக படிக்கிறோமோ அப்போ தான் நம்ம பாஸ் ஆக முடியும், இல்லை. பிடிஎஃப் வந்து சில பேர் நாங்கள் படிக்கிற 2018 காலத்துலேருந்தே சில பேர் இருப்பாங்க, இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட் பிடிஎஃப்பையும் தூக்கி பிடிஎஃப் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, மூட்டையாக பிடிஎஃப் குமிஞ்சிக்கிட்டே கிடக்கும், ஓகேங்களா. ஆனால் அதனால் எந்த ஒரு பலனுமே கிடையாதுங்க. ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் எப்போ முறையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, படிக்கிறீங்களோ, அப்போ தான் அதோடைய பலன் முழுமையாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இதாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு கிடைக்கக்கூடிய சோர்ஸு எது மெயின் சோர்ஸு, ஆத்தென்டிகேஷன் சோர்ஸான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கே அவ்வளோ யோசிச்சு தான் பண்ணணும், ஓகேங்களா. ஏன்னா உங்களுடைய ஃபோனில் குமிஞ்சு கிடக்கும் டவுன்லோடு, எக்கச்சக்கமாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓகேங்களா. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஆத்தென்டிகேஷனான ஒரு பிடிஎஃப், இப்போ இது முக்கியமான பிடிஎஃப் தான், ஓகேங்களா. ஸோ இது என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் குவாலிட்டி மட்டும் இருக்குதுங்கிறப்போ எடுத்து வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் அதை படிக்கணும், இல்லை. எடுத்து வைக்கிறது ஒரு குரூப்பாக இருப்பாங்க, டவுன்லோட் பண்ணி வைக்கிறது ஒரு குரூப்பு, சும்மா டவுன்லோட் பண்ணது பிடிஎஃபை வந்து பிரிண்ட் எடுத்து சும்மா வச்சுக்கிறது ஒரு குரூப்பு, ரெண்டாவது குரூப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பில் போய் நீங்கள் சிக்கக்கூடாது. எடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாணவனாக நீங்கள் மாறணும், நல்ல ஒரு மாணவியாக நல்ல ஒரு மாணவனாக மாறினா மட்டும்தான் இந்த டிஎன்பிசிக்கு நீங்கள் சரியான ஒரு ஆளாக மாறுவீங்க, சரிங்களா. வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம், ஓகேங்களா. பாருங்கள், இந்த கொஸ்டின் நம்ம கடைசியாக விட்ட கொஸ்டின், தேசிய வாழ்வின் அமைவிடங்கள் அனைத்திலும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமூக முறையினை பயனுரை எய்தி பாதுகாத்து மக்கள் நல பயன்பாட்டை வளர்த்திட அருகில் முயல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு ஆர்டிக்கல் கேட்டாலும் இவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் இருக்கான்னு பார்க்கணும். இதில் என்ன வார்த்தை இருக்குது, மக்கள் நல வாழ்வுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போனா அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 38 அப்படின்றது நமக்கு தெரியும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த 15ன்றது முன்னாடியே சொல்லியிருந்தேன், என்னது, பொது இடத்துல ஜாதி மத பாலின வேறுபாடு பார்க்கக்கூடாது. ஆர்டிக்கல் 16ங்கிறது பொது பணிகளில் ஜாதி மத பாலின வேறுபாடு பார்க்கக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி 16ல் 4ன்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தோம், இல்லை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பழைய பார்ட் 1 வீடியோவை. ஸோ அதில் உங்களுக்கு 16ல் 4ன்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தோம், அது என்ன சொல்லுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. அடுத்து ஆர்டிக்கல் 40ங்கிறது கிராம பஞ்சாயத்து. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இங்கே பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை சரியாக விளக்கும், எப்படி சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை சரியாக விளக்கக்கூடிய கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது. ஆமாம், இது சரியான ஒரு விடை, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த சட்டத்தின் ஆட்சின்ற கூற்றை சொன்னது யாருன்னா ஏவி டைசி, நமக்கு தெரியும். இன்னொன்று இருக்குதுங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது, ஓகேங்களா. இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது இங்கிலாந்து எடுக்கப்பட்டது, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது, அது வந்து அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது, ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் போயிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்களேன், சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுறதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க, தப்பு. அனைத்து குழுக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் இயற்றுவது தான் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறதா சரியான ஒரு விடை, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, மூணாவது பாயிண்ட் பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. ஆமாம், இது சரியான ஒரு விடை, இல்லையா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நாலாவது பாயிண்ட்டு, சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும், தப்பு, இல்லையா. இது வந்து மத சார்பற்ற ஒரு தன்மையுடைய தான் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா 1வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரியான விடை, ஞாபகம் வச்சுங்க, இல்லை. இன்னொன்று உங்களுக்கு சொல்ல நினச்சேன், நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து இந்த இந்தியா எப்படி வந்து இந்த பிரிவினை ஓட்டுற போது காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, அப்புறம் மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்த மாதிரி எனது பழைய கொஸ்டினில் சில கொஸ்டின் தப்பாக இருக்குதுங்க. ஏன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து 1947 ஜூன் 3 தான், இல்லையா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதை தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்பப்போ தவறுகள் இருந்தால் நம்மளே திருத்திக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அப்படியே படிக்கணும்னு நினைக்கக்கூடாது, இல்லையா. அதனால் கரெக்டாக நம்மளோட வீடியோ பார்த்தா தான் தெரியும் நமக்கு எது தப்பாக சொல்கிறோம் அப்படிங்கிறது, இல்லையா. வந்துடுங்க. அடுத்து பாருங்கள்,
ஜனகணமன பாடல் தேசிய கீதம் இருக்கு இல்லைங்களா, அது எப்போ அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே 1950 ஜனவரி 24 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. தேசிய பாடல் வந்து முதலாக பாடப்பட்டது எப்போ, தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது எப்போ, அப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்தது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். தேசிய பாடல் எப்போனா 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. அப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்தது யாருன்னா ரகமதுல்லா சயானி. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, தேசிய பாடல் ரகமதுல்லா இல்லு இல்லை பாடல் ரகமதுல்லா இல்லை ரெண்டுமே அது தலைவராக இருந்திருப்பாங்க. முதல்ல வந்து 1896 தான் தலைவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து தேசிய கீதம் முதல்ல எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டதுன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் அதுவும் பாடப்பட்டிருக்கும். அப்போ தலைவர் வந்து யாருன்னா பிஎன் தார், பிஷன் நாராயண் தார் தான் இது கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக இருந்திருப்பார். இது வந்து எக்ஸ்ட்ரா தகவல் படிச்சு வச்சுங்க. அடுத்து வாங்க. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிதி நெருக்கடி நிலை இப்போ கிடையாது, தேசிய நெருக்கடி நிலை, சில நேரங்களில் மாநில நெருக்கடி நிலை அப்போ கூட என்ன பண்ணுவாங்க, அடிப்படை உரிமைகளை சில நேரங்களில் நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேக்ஸிமம் தேசிய நெருக்கடி நிலை அப்போ தான் நிறுத்தி வைப்பாங்க. அதுக்கான ஆர்டிகல் 352 ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்களேன், உச்சநீதிமன்றம் விரும்பினாமா, உச்சநீதிமன்றம் விரும்பினாலாம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது. பிரதம மந்திரியோட ஆணை அதுவும் தப்பு தான், மேற்கண்ட அனைத்து இதுவும் தப்பு தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம், இதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கேட்கக்கூடிய கேள்வி. ஆர்டிகல் 32 இல்லை. இதே மாதிரி அங்கே உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு ஆர்டிகல் இருக்குது. அது என்னது, நீதிப்பராணை வழங்கக்கூடிய ஆர்டிகல் 226 ஞாபகம் இருக்குதுங்களா. ஸோ அது ஒன்று சொல்லுவாங்க. சரிங்க. மிச்சிடக்கூடிய ஆப்ஷனுக்கான ஆன்சர் பார்த்துலாம். இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 28 எதை பற்றி சொல்லுது, ஆர்டிகல் 28 எதை பற்றி சொல்லுது, என்னது மத நிறுவனங்கள், அதாவது கல்வி நிறுவனங்களில் மத போதனை நிகழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 28. 29, 30 ரெண்டுமே வந்து சிறுபான்மையினருடைய அந்த கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஆல்ரெடி படிச்சிருப்போம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படக்கூடிய யார், துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களோடைய தலைவராக செயல்படுவார். ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய சபாநாயகரும் தலைவராக செயல்படுவார், துணை சபாநாயகராக செயல்படுவார். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க. மாநிலங்களவைங்கிறது ராஜ்யசபா. ஓகேங்களா. இங்கே தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அகில இந்திய பணியை உருவாக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. இதோட துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன, துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா குடியரசுத் தலைவர் உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 52ங்கிறது தெரியும். சபாநாயகரை பற்றி உங்களுக்கு தெரியும், 93ங்கிறது தெரியும். அதே மாதிரி பிரதமரை பற்றி உங்களுக்கு தெரியும், பிரதமர் மற்றும் அவர் பரிந்துரையின் அடிப்படையில் பிற அமைச்சர்களை நியமனம் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல் என்ன தெரியுமில்ல, உங்களுக்கு தான் தெரியுமில்ல. ஆர்டிகல் 70 என்னதுங்க சொல்லுங்கள், 75. ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடுவாங்க. பின்வருவனவற்றில் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்யக்கூடிய குழு. ஓகேங்களா. இந்த வெங்கடாசலய ஆணையம்ன்ற ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு அரசியலமைப்பு மறுசீராய்வு குறித்து போடப்பட்ட குழு. 2000 போட்டிருப்பாங்க, 2000 அந்த இயரில் போட்டிருப்பாங்க. அரசியலமைப்புடைய மறுசீராய்வு குறித்து போடப்பட்ட குழு. மற்ற 3மே உங்களுக்கு மத்திய மாநில உறவுகள் குறித்து போடப்பட்ட குழு தான். சர்காரியா குழு. இந்த குழுக்கெல்லாம் நீங்கள் வருஷத்தோட தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக கூட கேட்பாங்க. ஆர்எஸ் சர்காரியான்னு சொல்லிட்டு இவருடைய பேர். அந்த ஆர்எஸ் அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. அதனால் வந்து உங்களுடைய இனிஷியல் வித் பேரோட நல்லா நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். சர்காரியா குழுன்றது எப்போ போட்டிருப்பாங்க, 1983, 87 அறிக்கை சமர்ப்பிச்சிருவாங்க. மொத்தம் 247 பரிந்துரை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே சொல்லுங்கள். புன்சி ஆணையம்ன்றது 2007 போட்டிருப்பாங்க, 2010 உங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது 1969 போட்டு 71 உங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இல்லை. ஸோ மத்திய மாநில குறித்து போடப்பட்ட தமிழ்நாட்டிலேருந்து போடப்பட்ட ஒரு குழு தான் அந்த ராஜமன்னார் குழு. இல்லை. அடுத்து மத்திய மாநில குறித்து சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னங்க ஞாபகம் இருக்குதுங்களா. ஆர்டிக்கல் என்ன, ஆர்டிக்கல் வந்து பகுதி எந்த பகுதியில் சொல்லுவாங்க, எந்த பகுதினா பகுதி 11ங்க. ஆர்டிகல் 245 to 55 சட்டமன்ற உறவு. இல்லை, 56 to 63 நிர்வாக உறவு, 68 to 93 நிதி உறவுகள். எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்துடுங்க. எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அழுத்த குழுக்கள்ன்றது அமெரிக்காவில் உருவாச்சும் நமக்கு தெரியும். அழுத்த குழுக்கள்ன்றதோட வேலை என்னங்க, இது வந்து அரசியல் நோக்கம், அரசியலில் வந்து ஆட்சி பிடிக்கணுன்றதோட நோக்கம் கிடையாது. ஆனால் மறைமுகமாக என்ன பண்ணுவோம், ஆட்சி நடவடிக்கைகளில் அழுத்தத்தை கொடுக்கும். இதுதான் அந்த அழுத்த குழுக்களோட வேலை. ஞாபகம் வச்சுங்க. வெளியிலேருந்து செயல்படும், கிட்டத்தட்ட ஒரு NGO மாதிரியும் செயல்படும், ஒரு வக்கீல் மாதிரியும் செயல்படக்கூடிய ஒரு குழுக்கள். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் தனித்தனி அழுத்த குழுக்கள் இருக்குங்க. விவசாயத்துக்கு தனி அழுத்த குழு, மாணவர்களுக்கு, அப்புறம் தொழிலாளர்களுக்குன்னு எல்லாத்துக்குமே தனித்தனி அழுத்த குழுக்கள் செயல்படுவாங்க. ப்ரெஷர் குரூப்ஸ் என்னென்னு பாயிண்ட் என்ன பார்ப்போம். அழுத்த குழுக்கள் எல்லாமே நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் அதோட வேலையே. ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்ப இது தப்பான ஒரு கூற்று.
அரசியலின் மற்றொரு முகம் தான் அழுத்தக்குழு. ஆமாம், அரசியலுடைய மற்றொரு முகம் தான். ஆனால் அரசியலில் செயல்படாது இது. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளத்தை பராமரித்து வருகிறது. பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அரசுடைய கொள்கை உருவாக்கத்திலும் ஒரு முக்கிய பங்காற்றி முக்கியமான தகவல்களை அரசு அளித்து வரும். ஆமாங்க, அரசாங்கத்துடைய பாலிசி உருவாக்கத்தில் அழுத்த குழுக்கள் ஒரு பெரிய ஒரு பங்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுறது? கவர்மெண்ட்டு அவ்வளோதான், அந்த விஷயத்தை கைவிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் நியூட்ரன் எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் அரசோட இயற்கை வளங்களை வந்து அரசாங்கம் வந்து சுரங்கம் தோன்றாங்க, இது எடுக்கிறாங்க, கனிம வளங்களை எடுக்கிறதுக்காக வந்து விவசாய நிலங்களை வந்து கையகப்படுத்தி தோன்றாங்க. இதெல்லாம் எதிர்த்து அழுத்த குழுக்கள் ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த பாலிசியவே அரசாங்கம் கைவிடும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்து விதவை மறுமண சட்டம் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? விதவை மறுமண சட்டம் தான் என்னது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆண்டுகள் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கான ஆண்டு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணால் ஒரு ஈஸியான ஆப்ஷன் நான் சொல்லிட்டு கஷ்டமான ஆப்ஷன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து 1961. ஓகேங்களா? ஸோ இந்து விதவை மறுமண சட்டம் எப்போ? ஓகேங்களா? முக்கியமான ஒருத்தருக்கு காரணமாக இருப்பாங்க. ஓகேங்களா? விதவை மறுமண சட்டம். தோட்ட தொழிற்சாலை சட்டம்ன்றது எப்போங்க தெரியுங்களா? தொழிற்சாலை சட்டம் 48, சுரங்க சட்டம் 52, தோட்ட தொழிற்சாலை சட்டம் எப்போன்றதை கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். அநாகரிகமாக சித்திரவதைப்படுத்துவதற்கான சட்டம் என்ன? இந்த வருஷம்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எந்தெந்த ஆண்டுகள் தொடங்கப்பட்டதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் வாங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 1976 அப்படின்றது 42வது திருத்த சட்டம். 1976 மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்திரா காந்தியோடைய பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அதில் அடுத்து 2007 உங்களுக்கு கொண்டு வந்தது மூத்த குடிமக்கள் சட்டம் தான். 2007 உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இல்லையா? அதுக்கப்புறம் 1950ங்கிறது இந்திய அரசியலமைப்பு வந்து உங்களுக்கு நடைமுறைக்கு வந்தது. அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது சார். இந்திய அரசியலமைப்பு எப்போ சார் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? 1949 நவம்பர் 26 உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நவம்பர் 26 தான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சட்ட தினம். அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை சட்ட தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடைமுறைக்கு வந்தது தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 1948ங்கிறது ஐநா சபை மனித உரிமை பிரகடனம். 1948 டிசம்பர் 10 உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? மனித உரிமை தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். இதை படிக்கிறப்ப நீங்கள் என்ன படிச்சுக்கணும்? ஸோ மூத்த குடிமக்களுக்கான சட்டம் கேட்டிருக்காங்களா அப்படின்னா திருநங்கைகளுக்கான சட்டம் என்ன? அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் என்ன? அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஏதாவது சட்டம் விட்டுருக்கா? அந்த மாதிரி எல்லா விதமான சட்டங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸை வந்து ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறதுக்கான முக்கியமான ஒரு காரணமே அதுதான். இது அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதோடைய பேஸை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இப்படின்னு அந்த அறிக்கையை சொன்னது யாருன்னா ஜான் கென்னடி. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறது ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கூற்று சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜான் கென்னடியா. ஒரு மனிதனோட உரிமை வந்து அச்சுறுத்தப்படும் போது அவனுடைய உரிமைகள் வந்து அழுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்விக்கான உரிமையானது எந்த வயதை சார்ந்த குழுக்களுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? இதுக்கான சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்களே, அதாவது 11வது அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டிருக்கும் சட்டத்திருத்தம் அமெண்ட்மெண்ட்டு 86வது திருத்த சட்டம் 2002 உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இல்லையா? ஆர்டிகல் 45 வந்து இளம் சிறார் பாதுகாப்புன்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 21(a) வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இலவச கட்டாய கல்வின்னு ஒரு கொண்டு வந்திருப்பாங்க. அதேமாதிரி 51(a) என்னது கடைசி 51(a) கடைசி என்னது இது? 51(a) எந்த ஆர்டிக்கல் 6 முதல் 14 வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் 11 விதமான கடமைகள் இருக்குது, அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? அதில் இந்த கல்விக்கான உரிமை அடிப்படை கடமைன்றது எத்தனாவது அடிப்படை கடமைனா 11வது அடிப்படை கடமை. அதுக்கான ஆர்டிக்கல் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிப்படை கடமைன்றதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எந்த பகுதி? பகுதி 4A 51(a) இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்துருங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மாநிலங்களவை உறுப்பினராகிறதுக்கு குறைந்தபட்சம் 30 வயசு இருக்கணும். ஆமாங்க, மக்களவைக்கு 25 வயசு, மாநிலங்களவைக்கு 30 வயசு இருக்கணும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நேரடியாக. இது தப்பு. ராஜ்யசபா உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து என்னது நேரடியாக கிடையாது, மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன பண்ணுறாங்க? மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறதான் சரியான விடை. ஸோ இது வந்து என்னது தப்பு. அடுத்து பாருங்கள். கலை, இலக்கியம், அறிவியல் துறையில் சிறந்திருக்கக்கூடிய 12 நபர்களை ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படிங்கிறது சரியான ஒரு விடை. இல்லை? ஸோ அப்போ 1 ரைட்டு 3 ரைட்டு. ஒன்று என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க? 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்மளையே கண்ணை கட்டி விட்டுறோம். ராஜ்யசபா உறுப்பினராக 30 வயசுக்கு குறைவாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இது தப்பு. 30 வயசு இருந்தால் தான் என்னது ராஜ்யசபா தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 30 வயசுக்கு குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ 3வது பாயிண்ட் தான் ரைட்டு. அடுத்து பாருங்கள்.
மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 250. ஸோ இது கரெக்ட் தான் இல்லை. ஸோ 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் தான் ரைட்டு சரிங்களா. ஸோ முழுமையாக ஒரு கொஸ்டின் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வாசிக்கலன்னா நம்மளை கோத்து விட்டுரும், கவனமாக வாசிக்கணும் ஓகேங்களா. அடுத்து வந்துருங்க, பொறுத்துக்க ஆர்டிகல் 15. இதை நம்ம இப்போ தான் சொன்னோம், பொது இடத்துல ஜாதி மத பாலின வேறுபாடு பார்க்கக்கூடாதுங்கிறது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு தான். 16ங்கிறது வேலை வாய்ப்பில். ஸோ இது செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டு தான். பொறுத்துக்க ஆர்டிகல் 26 அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா. சமய விவகாரங்களை நிர்வகித்துக் கொள்வதற்கான உரிமை, இதுவும் கரெக்டு தான். 29ல் 2ங்கிறது அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது, அது சிறுபான்மையினுடைய கலாச்சார உரிமை கூடியது. ஸோ 4மே அதுக்கு நேராக தான் பொருந்தி இருக்குது. ஸோ 4மே சரியான ஒரு வழி தான் ஓகேங்களா. நல்லா படிச்சு வச்சுங்க. 29ல் 2ங்கிறது அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணக்கூடாது, யாரும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. 1 2 3 4 அதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், பண்பாடு என்பது 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2 பாயிண்டில் இது சரி தப்புன்னு கேட்குறாங்க. பண்பாடு கல்ச்சுரல் கலாச்சாரம் அப்படிங்கிறது மக்களுடைய மொழி, உணவு, உடை, சமூக பழக்க வழக்கங்களை குறிக்கும் மொதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டு மையமாக இருக்கிறது. இது ரெண்டுமே கரெக்டு தான் இல்லை. இந்தியா என்பது ஸோ இது வந்து அறிவியலும் பண்பாடும் அப்படிங்கிற ஒரு அந்த 11th 12th நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக மொதல் பாயிண்ட்டே தான் கொடுத்துருப்பாங்க. கல்ச்சர் என்பது கல்ச்சுரான்ற லத்தின் சொல்லேருந்து பெறப்பட்டது ஓகேங்களா. இதை உருவாக்குனது ஏன்னா டிகேசின்னு சொல்லியிருப்பாங்க. பண்பாடுன்றதுக்கு கல்ச்சுரான்ற வார்த்தை உருவாக்குனது டிகேசி மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அடுத்து வந்துருங்க, இந்திய அரசியலமைப்புடைய எந்த ஆர்டிகல் அரசு நிதி உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்களில் கல்வியை போதிக்க தடை செய்துள்ளதுன்னா ஆர்டிகல் 28ங்கிறது போதனை நிகழ்த்தக்கூடாதுன்றது ஆர்டிகல் 28 சரிதான் அது ஓகேங்களா. ஸோ 25ங்கிறது மத சுதந்திரம் ஓகேங்களா. 26ங்கிறது பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை நிர்வகித்துக் கொள்வதற்கான உரிமை ஓகேங்களா. 27ங்கிறது என்னது உங்களுக்கு சட்ட விரோதமாக வரி வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 27 28ங்கிறது என்ன பண்ணக்கூடாது, கல்வி நிறுவனங்களில் மத போதனை நிகழ்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மத போதனை நிகழ்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 29 30 நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ உங்களுக்கு பாருங்களேன், சுற்றி அந்த அந்த 14 to இந்த 30 ஆர்டிகளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதிகமாக. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கணும் அப்போ அந்த மாதிரி கேள்வியில். ஸோ 50 ஆர்டிகல் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஆர்டிகல் படிக்கிறீங்களோ இல்லையோ 50 ஆர்டிகல் நல்லா படிச்சு வச்சுங்க. உங்களுக்கு அதில் தான் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க இல்லை. ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் சரி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது ஆளுநருடைய அதிகாரம் இல்லை என்று கேட்கிறார்கள். ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரம். ராஜதந்திரம் இராணுவ அதிகாரம் ஆளுநருடைய அதிகாரம் இல்லையா? ஏங்க இராணுவ அதிகாரம் அவருக்கு இல்லையா என்ன? இது எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவர் வந்து அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார், இது கன்ஃபார்மாக தெரியும். சட்டசபையை கலைக்கிறார், இதுவும் கன்ஃபார்மாக தெரியும். ஆமாம். மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தார். ஆமாம், ஒரு தண்டனை வந்து இது பண்ணுவார், குறைப்பார், இது பண்ணுவார். அவருக்கு வந்து மரண தண்டனைக்கும் இராணுவ தண்டனைக்கும் தான் அவரால் தீர்ப்பு வழங்க முடியாது. ஓ பார்த்தீங்களா, இதிலே இருக்குது பாருங்கள். அப்போ இராணுவ தண்டனைக்கு தீர்ப்பு வழங்க முடியாது. ஸோ அதான் மொதல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இராணுவ அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஏன்னா இராணுவ தண்டனைக்கு அவர் தான் தீர்ப்பு வழங்க முடியாதே. ஸோ அப்படிங்கிறப்ப அவருக்கு இராணுவ அதிகாரம் கிடையாது. ஸோ அதான் கரெக்டான ஒரு விடை ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது கேட்டுக்கிறாங்க. குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது 2வது பகுதி ஓகேங்களா. 1வது பகுதி மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய அந்த பெயர் மற்றும் எல்லை பற்றி சொல்லக்கூடியது. 2வது பகுதி குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 5வது பகுதி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. 6வது பகுதி மாநில அரசை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விரைவு நீதிமன்றங்கள் எந்த இதோடைய பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 11வது நிதி ஆணையமாக பார்த்துங்க. 11வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரை அடிப்படையில் தான் உங்களுக்கு என்னது விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் புதிய கொஸ்டினாக இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. நிதி ஆணையம் 16வது நிதி ஆணையமே இப்போ வந்துருச்சு ஓகேங்களா. நிதி ஆணையத்தோட ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு என்னதுங்க 280. இது வந்து சென்ட்ரலுக்கு. இதுவே நம்ம பஞ்சாயத்துக்கான நிதி ஆணையத்துக்கான ஆர்டிக்கல் 243 I, நகராட்சிக்கு 243 ஒய் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்து போயிடலாம். 15வது நிதி ஆணையத் தலைவர் NK சிங்கு, 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் அரவிந்த் பனகாரியா ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 1953 மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பசலலியோடைய தலைமையில் தான் உங்களுக்கு உருவாக்கியிருப்பாங்க மாநில மறுசீரமைப்பு சட்டம்ன்றது. 7வது திருத்த சட்டம் 1956 உங்களுக்கு வந்து உருவாகிருக்கும் ஓகேங்களா. ஸோ 53 தான் உங்களுக்கு மாநில மறுசீரமைப்பு பசலலி ஆணையம். இதோட உறுப்பினர்கள் இருப்பாங்க 2 பேர், KM பணிக்கர், HM குன்சுரு. 2 பேர் உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில், KM பணிக்கர், HM குன்சுரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துக்க பாருங்கள், முதல் ஆர்டிக்கல் 156. 156நாலே உங்களுக்கு வந்து என்னது 152லேருந்து உங்களுக்கு ஆளுநர் ஆரம்பிச்சிருவார். ஸோ வந்து ஆளுநரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆளுநருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 156 இல்லையா. அப்போ அந்த பக்கத்து குடியரசுத் தலைவருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆளுநருடைய பதவி காலம் 156. அப்போ குடியரசுத் தலைவருக்கு என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 165. 165 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னது உங்களுக்கு அட்வொகேட் ஜெனரலை வந்து பதவி நியமனம் செய்கிறது இல்லை. மாநிலத்தில் என்னது
அட்வொகேட் ஜெனரலை பதவி நியமனம் செய்வது. அட்வொகேட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனித்தனி அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. சென்ட்ரல்லையும் ஒரு அட்வொகேட் ஜெனரல் இருப்பார். ஓகேங்களா, தலைமை நீதித்துறை அதிகாரின்னு சொல்லுவாங்க, வர தலைமை. ஓகேங்களா, அவரை தான் சொல்லுவாங்க. ஸோ மாநில அட்வொகேட் ஜெனரலுக்கு வந்து 165 ஆர்டிக்கல், சென்ட்ரலுக்கு 76, சென்ட்ரலுக்கு 76. ஓகேங்களா, அடுத்த ஆர்டிக்கல் 200 எதை பற்றி சொல்லுது பாருங்கள். 200ங்கிறது வந்து ஒரு மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்குறது. அங்கே குடியரசுத் தலைவர் வந்து எந்த ஆர்டிக்கலின் அடிப்படையில் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுப்பாரு ஞாபகம் இருக்குதுங்களா? குடியரசுத் தலைவர் எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒப்புதல் கொடுப்பாரு? நாமம் 3 கோடு போடுவாங்க. 111 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 200ங்கிறது ஆளுநர் வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறது ஆர்டிக்கல் 200. இதுவே சில மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பார்வைக்காக ஒதுக்கி வைப்பார் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 201. இல்லை, ஆர்டிக்கல் 201 ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஆர்டிக்கல் 155 ஆளுநருடைய நியமனத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க. அடுத்து போயிடுவோம். கீழே சொல்லப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா அப்படிங்கிற சொல் வந்து எந்த விதியில் சொல்லப்பட்டிருக்குன்னா 110 கரெக்டான ஆன்சர். இல்லை, 110ங்கிறது சரியான விடை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 266ங்கிற எதை பற்றி சொல்லுது? மொத்தம் 3 ஆர்டிக்கல் 266ங்கிறது 3 வகையான நிதிகள் வரும். அதில் ஒரு நிதியை பற்றி சொல்லக்கூடியது இந்திய தொகுப்பு நிதி, அப்புறம் வந்து பொதுக்கணக்கு நிதி, அவசர கால நிதி, மொத்தம் 3 நிதிகள் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து இந்த 266ங்கிறது எந்த நிதியை பற்றி சொல்லுதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தொகுப்பு நிதின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அவசர கால நிதி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பொதுக்கணக்கு நிதின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த நிதியை பற்றி இந்த 266 ஆர்டிக்கல் சொல்லுதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆர்டிக்கல் 112ங்கிறது ஆண்டு நிதிநிலை அறிக்கைங்க, பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்ற தலைப்பில் கீழ் சரத்துக்கள் எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 51A பகுதி 4Aன்னு ஒன்று படித்தோம் இல்லைங்களா? அந்த 51Aங்கிறது எந்த சட்டத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 42வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பகுதி 4A சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, பகுதி 4A அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது நம்ம சொரன் சிங் கமிட்டியுடைய பரிந்துரை அடிப்படையில் சொரன் சிங் வந்து மொத்தம் 8 கடமைகளை பரிந்துரை வச்சுருப்பார். ஆனால் நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 அடிப்படை கடமைகள் நடைமுறைக்கு வந்திருக்கும். இல்லை, அந்த 8ல் வந்து ஒரு 3 கடமைகளை நிராகரிச்சிருப்பாங்க அடிப்படை கடமைகளில். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வரி விதிக்கிறது வந்து கட்டாயம் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, யாரெல்லாம் வரி விதிக்கலையோ அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி தண்டனை கொடுப்பறத வந்து அவங்களோட அடிப்படை உரிமையை மீறுவதாக கூறி யாரும் போய் கோர்ட்டில் கேஸு போட முடியாது. அப்படி கோர்ட்டில் கேஸு போட்டாலும் அந்த கோர்ட்டு வந்து பார்லிமெண்டத்தை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது 3 பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டும் தேவையில்லாத பாயிண்ட்டு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் பரிந்துரைத்த 8 கடமைகளில் அந்த 3 கடமைகளை தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து 10 அடிப்படை கடமைகள் நடைமுறைக்கு வந்திருக்கும். இல்லை, இது 42வது திருத்த சட்டத்தின்படி. ஸோ இது ஒன்று மட்டும் தான் ஆன்சரான கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 86வது சட்ட திருத்தம். ஏன் 86வது சட்ட திருத்தம்னா 11வது ஒரு அடிப்படை கடமை சேர்த்துருக்கோம், நமக்கு படித்தோம் இலவச கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லி. ஸோ இது 2 சட்ட திருத்தமே உங்களுக்கு ஆன்சர் தான். ஸோ அப்படின்னா 1, 4 விடையும் உங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு இருக்குது. ஆமாம், உங்களுக்கு வந்து தேசிய நெருக்கடி நிலையின் போதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் நிப்பாட்டி வைப்பாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 356ங்கிறது தேசிய நெருக்கடி ஓகே தான். இது போக உங்களுக்கு 358, 359ன்னு 2 ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த 2 ஆர்டிக்கலை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைப்பாங்க. இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அதை 2 ஆர்டிக்கலும் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லாட்டி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பின் பண்ணுறேன் கமெண்டில். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வாங்க. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத கூற்றை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது பொருந்தாத கூற்றுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பகுதி 1ங்கிறது யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது, இது கரெக்டான ஒரு விடை தான். பகுதி 2ங்கிறது அடிப்படை கடமையை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க, இது தப்பு. ஏன்னா பகுதி 4 தான் உங்களுக்கு 4A தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பகுதி 4ங்கிறது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லக்கூடியது 4. பகுதி 6ங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது, இதுவும் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பகுதிகளிலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், நம்ம 25 பகுதிகளையும் நல்லா படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது அப்படின்னா ஃபினான்ஸ் அமைச்சகம் தான். உங்களை நிதி அமைச்சகம் தான் உங்களை வந்து என்ன பண்ணுது, நிதி கொள்கையை வந்து உங்களுக்கு உருவாக்குகிறது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அது போக பாருங்கள், திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது, திட்டக்குழு, நிதிக்குழு, தேசிய வளர்ச்சிக்குழு 3 சொல்லுவாங்க. திட்டக்குழுங்கிறது 1950 மார்ச் 15, நிதிக்குழு 1951 நவம்பர் 22, தேசிய வளர்ச்சிக்குழு 1952 ஆகஸ்ட் 16 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி செபின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்பிஐங்கிறது 1934 ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி 1935 ஏப்ரல் 1 உங்களுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். இதை பரிந்துரைத்தது ஹெல்டன் யங் தலைமையிலான ஒரு குழு தான் பரிந்துரை செஞ்சுருப்பாங்க இதை. ஓகேங்களா,
சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம யூனிட் 9 சொல்லிட்டு ஒரு லைவ் கிளாஸ் வீடியோ போட்டிருக்கிறோங்க. இந்த ரிசர்வ் வங்கி வங்கிகள் சம்மந்தமாக வணிக வங்கி, ரிசர்வ் வங்கி, வங்கிகளுடைய பணி என்ன, அது போக நிதி பொருளியல், பணவியல் பொருளியல்னு சொல்லி உங்களுக்கு 11th எக்கனாமி 12th எக்கனாமி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, நம்ம லைவ் கிளாஸில் போய் பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும் யூனிட் 9 சம்மந்தமாக. ஓகேங்களா, வங்கிகள் சம்மந்தமாக ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்த கொஸ்டின், இந்திய திட்டமிடல் ஆணையத்துடைய தலைவர் யாருன்னா பிரதமர். ஆமாம், தேசிய லெவலில் தலைவர் வந்து பிரதமர். மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்வர் தலைவராக இருப்பார், திட்ட குழுவுடைய தலைவராக இருப்பார். இல்லை, நெக்ஸ்ட் போயிடலாம். உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி ஆர்டிக்கல் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஐநா சபையோடைய 30 விதிகள் இருக்குதுங்க. அந்த 30 விதிகள்லேருந்து திடீர்னு கேள்வி வைப்பாங்க. எப்போ கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. படக்குன்னு கேள்வி கேட்டுருவாங்க. திடீர்னு சமத்துவம், பாலின சமத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆர்டிக்கல் கிடையாது. இதெல்லாம் ஐநா சபையுடைய விதிகளில் ஒரு 30 விதிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5-6 படித்து வச்சுக்கோங்க. ஆனால் அதை பற்றி நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, மொத்தம் ஒரு 30 விதிகள் இருக்குது. ஒரு 5-6 படித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விதி. அது கேட்பாங்க, திடீர்னு கேட்பாங்க அதை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. அரசியலமைப்புன்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் உருவாச்சாமா. இல்லை, ரஷ்யாவிலேருந்து நம்ம திட்டமிடல் எடுத்திருப்போம். இங்கிலாந்துலேருந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமன் எடுத்திருப்போம். ஸோ ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் 60 நாடுகள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். 60 நாடுகள்லேருந்து நம்ம சட்டம் எடுக்கப்பட்டிருக்கு. 64 லட்சம் ரூபா செலவாயிருக்குது. ஸோ எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னென்னலாம் எடுத்தாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ எடுத்துருக்குறாங்க எல்லா நாடுகள்லேருந்துமே. நல்ல விஷயங்கள் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு இருப்பார் அம்பேத்கர். ஓகேங்களா, அடுத்து வந்துருங்க. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? எட்வின் லோட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பெக்கர் 2 பேர் தான் உருவாச்சிருப்பாங்க. 1921 கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 21 கட்டி 1927 கட்டி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, பார்லமெண்டத்தை. ஆனால் இப்போ புதுசாக ஒரு பார்லமெண்ட் கட்டடம் உருவாயிருச்சே. நம்ம பிரதமர் கூட செங்கோலை வந்து கொடுக்குற மாதிரிலாம் ஒன்று உருவாச்சு. அது எப்போ இப்போ கைமாறுச்சு, எப்போ புதுசாக அந்த கட்டடத்தை கட்டினாங்க, அதில் என்னென்ன இருக்கைகள், எவ்வளோ இருக்கைகள் இருக்குது, இதுலேருந்துலாம் உங்களுக்கு வந்து மெயின்ஸில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் கேட்கல. அது ஆனால் நீங்கள் படிச்சு வச்சுங்க புதுசாக கட்டின நாடாளுமன்ற கட்டடத்தை பற்றி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? மாநில நெருக்கடிக்கான ஆர்டிகல் 356 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணால், ஃபஸ்ட்டு 352ங்கிறது தேசிய நெருக்கடிங்க. இல்லை, 356ங்கிறது மாநில நெருக்கடி, 360ங்கிறது நிதி நெருக்கடி. அப்போ 365ங்கிறது இதுவும் கிட்டத்தட்ட மாநில நெருக்கடி மாதிரி தாங்க வரும். அதாவது மாநில அரசுடைய நெருக்கடியின்படி என்ன பண்ணலாங்க, அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம், பாதுகாக்கிறதுக்காக நெருக்கடி நிலையை வந்து அமல்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. மாநில அரசுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் செயல்பட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம், மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு மாநில அரசு செயல்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க நெருக்கடி நிலையை அமல்படுத்துறதுக்கு கொண்டு வருவாங்க. பாதுகாப்பின் பொருட்டு ஒரு மாநிலத்துடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணலாம், நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம்னு சொல்லுவாங்க. 365 ஆர்டிகளும் கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகல் தான். ஏன்னா அடுத்து வந்துருங்க. இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி 1688 சரியான விடை. இல்லை, அப்போ தமிழ்நாட்டுடைய முதல் மாநகராட்சி அதுதான் சென்னை தான். தமிழ்நாட்டுடைய முதல் இது என்ன, பேரூராட்சி எதுன்னு சொல்லுங்கள். இல்லை, நகராட்சி பேரூராட்சிலாம் கேட்பாங்க. இல்லை, அடுத்து எந்த நாட்டில் இருக்கட்சி முறை இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது. ஆமாம், இல்லை, இருக்கட்சி முறை இங்கிலாந்தில் தான் இருக்குது. ஏன்னா மற்ற எந்த நாட்டிலையும் கிடையாது. ஸோ இருக்கட்சி முறையை பற்றி உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலே இருக்கும். ஒரு கட்சினா என்ன, இருக்கட்சினா என்ன, பல கட்சினா என்ன, எடுத்துக்காட்டெலாம் கொடுத்துருப்பாங்க. குடிமியலில் உங்களுக்கு வரும். ஸோ இதனால தான் உங்களுக்கு நான் பாலிட்டியில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். நீங்கள் பாலிட்டி வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை, குடிமியல் ஃபுல்லாக உங்களுக்கு படிக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா குடிமியல் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அதில் கவர் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகளை சரியான உரிமைகளோடு பொறுத்துக்க இன்னொரு பொறுத்துக்க வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச பொறுத்துக்க. வாக்களிக்கும் உரிமை என்பது என்னங்க உரிமை? வாக்களிக்கும் உரிமை என்பது ஒரு அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை என்பது என்ன உரிமை? சங்கம் அமைக்கும் என்பது ஒரு சுதந்திர உரிமை. ஓகேங்களா, பாரம்பரியத்தை பாதுகாப்பது ஒரு பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளருங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேங்களா, எல்லாம் நம்ம ஈஸியான ஒரு கேள்விகள் தான். அதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்றதுக்கான ஆர்டிக்கல் எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். சுதந்திர உரிமைன்றது வந்து 14 to 18 19 to 21 சாரி இல்லை 19 to 22 வரக்கூடிய தான் அடிப்படை உரிமைகளில் உங்களுக்கு என்னது மொத்தம் அடிப்படை உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்பின்படி தீர்வான உரிமை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு அடிப்படை உரிமைங்கிறது வந்து 14 to 18, 19 to 28ங்கிறது உங்களுக்கு வந்து என்னது சுதந்திர உரிமை. அப்போது சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடலாம். பண்டம் ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. சட்டம் நிறைவேற்றப்பட்டது 2017 மார்ச் 29 தான் உங்களுக்கு பார்லிமெண்டத்தில் ஜிஎஸ்டி சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. நடைமுறைக்கு வந்தது தான் 2017 ஜூலை 1. ஓகேங்களா, ஸோ பார்லிமெண்டத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 2017 மார்ச் 29 தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின்.
சரியாக பொருந்தியுள்ள இணையை இன்னொரு பொறுத்துக்கு வந்துருச்சுங்க. ஜமீன்தாரி முறை அப்படின்னா ஜமீன்தாரி முறை என்பது நிலச்சுவாந்தார் முறை என்று சொல்கிறாங்க. இது சரியான ஒரு விடை தான். மகள்வாரி முறை என்பது சொந்த சாகுபடின்றாங்க, தப்பு. மகள்வாரி முறைங்கிறது ஒரு குழு, கிராம குழுன்னு சொல்லுவாங்க மகள்னா. ஸோ கிராம குழுக்கள் சேர்ந்து உருவாக்கியிருப்பது தான் அந்த மகள்வாரி முறை. ஸோ இது தப்பு. ரயத்வாரி முறைங்கிறது இனவாரி முறையா? தப்பு, இதுவும் தப்பு. ரயத்வாரி முறைங்கிறது கிராம விவசாயிகள் வந்து நேரடியாக அரசுக்கு வரி கட்டுவாங்க, எல்லாமே நேரடி டிரான்சாக்ஷன் தான். ஸோ இதுவும் தப்பு தான். நில உடைமை முறைங்கிறது நிலங்களுக்கு உரிமை மற்றும் நிர்வகிப்பது பற்றியது. இது சரியான ஒரு விடை. ஸோ ஆப்ஷன் 1 4 தான் சரிங்க. இல்லை இந்த பார்த்தீங்களா, ஆப்ஷன் 1 4 தான் சரி. ஜமீன்தாரி முறை வந்து யார் கொண்டு வந்திருப்பா? கார்ன்வாலிஸ் பிறகு 1793 கொண்டு வந்திருப்பாருங்களா. எந்தெந்த ஏரியாவில் கொண்டு வந்துடலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஜமீன்தாரி முறை இருந்துச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்புறம் ரயத்வாரி முறைங்கிறது வந்து நிலச்சுவாந்தர்களுக்கு எதிராக இல்லை விவசாயிகளை வந்து நேரடியாக என்னது விளைச்சலுக்கு வரி கட்டுவாங்க. அது ரயத்வாரி முறை அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. சார் தாமஸ் மன்றோ சென்னையில் முதல் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் ரீட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மகள்வாரி முறைங்கிறது வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்தது 1833 இல்லை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் உட்கார வைக்கிறது சட்டத்துக்கு எதிரானது. இது எந்த வகையில் வருது? ஒரே கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இதுக்கான ஆர்டிக்கல் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆர்டிக்கல் என்ன? ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. அடாடாடாடாடா. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து பழங்காலத்திலே புதஞ்சு போச்சுன்னு நினச்சோம். பரவாயில்ல, இந்த மாதிரி தோண்டி உயிர்ப்பிக்கிறதுங்கிறதுலாம் அப்பப்போ நடக்குது பார்த்தீங்களா. ஸோ மயில் வந்து கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி கேள்விலாம் பார்த்துங்க, படக்குன்னு கேட்டுவிட்டு போயிடுவாங்க. அது 63 உங்களுக்கு வந்து எனது தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தேசிய கீதம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய பறவை, தேசிய நுண்ணுயிரி, தேசிய விளையாட்டு, இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம என்னது ஜென்ரலாக படித்து வச்சுக்கிறது நல்லதுங்க. திடீர்னு கேட்டு விட்டு போயிடுறாங்க. நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி கொஸ்டின்லாம். ஸோ அவ்வளோதான் முடிச்சோங்க. 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனைத்தும் முடிக்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா. சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? 2023 பார்க்கலாம், 22 பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் பார்த்து எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்தலாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம சேனலில் நிறைய அடுத்தடுத்து ஜிகே சம்மந்தமானது, தமிழ் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக. இல்லை உங்களுக்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நான் உங்களை சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப அவசியம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்ம நெக்ஸ்ட் அதை கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.